இது வானத்தின் வாசல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் தெய்வம் பலப்படுத்துகிறவருங்க. என்னன்னு நீங்க வாசிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இருக்கு. ஏசாயா 40வது அதிகாரம் 29ஆம் வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நான் சோர்ந்து போனவன் என்றால் எனக்கு பலன் தருகிறவர் அவர்தான். நான் சோர்ந்து போனவள் என்றால் எனக்கு பலன் அங்க இருந்துதான் வரும். சோர்ந்து போகிறவளுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஏதோ சொல்லுது, எலியா நம்மை போல பாட உள்ள மனிதன் ஒரு நாள் சோர்ந்து போயிட்டாரு. வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனிதன் அந்த மலைக்கு மேலே போய் நின்றுட்டு பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறார், எல்லாம் நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மேலே அடித்தாச்சு, கொட்டடிச்சாச்சு, ஊதியாச்சு, கோழியை வெட்டியாச்சு, ஆடை வெட்டியாச்சு, ஒன்றும் நடக்கலை. இல்லை, இப்போ எல்லாரும் எங்கிட்டே வாருங்கள்னு சொல்லி கிட்ட கூப்பிட்டு தகர்ந்து கிடந்த பலிபீடங்களை செப்பனிட்டு அதுக்கு மேலே பலியை வைத்து விறக வச்சு எல்லாம் கொண்டு தண்ணியை கொண்டு ஊற்றுங்கன்னு தண்ணியை காரி ஊற்றி எல்லாம் தண்ணியை ஊற்றின பிறகு எல்லாரையும் இன்னும் கிட்ட நெருக்க கூப்பிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும். வானத்தில் இருந்து மளமள அக்கனி வந்து இறங்கி அந்த பலிபீடத்தின் மேல் இறங்கி அந்த பலியை பட்சித்தது. அவ்வளவு வல்லமையான ஜெப வீரர், வல்லமையான ஜெப வீரர், விசுவாச வீரன், கர்த்தரால பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம், பழைய ஏற்பாட்டில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். இன்னும் சொல்ல போனால் மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவருக்கு சோர்வு வந்துட்டு, அவருக்கே சோறு வரும்னா நமக்கும் வர வாய்ப்புண்டு. எலியா சோர்ந்து போய் வனாந்தரத்தில் பாரு, வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாண தூரம் போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கிடக்கிறார். அவருடைய ஜெபம் என்ன? 1 ராஜாக்கள் 19:4. சோர்ந்து போனவனுடைய ஜெபம் எப்படி இருக்கும்னா, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல. நான் ஒன்றும் நல்லவன் இல்லைப்பா, என்னை எடுத்துரும். இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும். ஒரு மனிதன் சோர்ந்து போய் இருக்கிறதுக்கு நிறைய அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒன்று, அவனுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய விருப்பம் இருக்காது. இனி போயிட்டா கொள்ளலான்னு சொல்லிட்டே நினைப்பாங்க. போயிட்டா கொள்ளலாம், அவங்களுக்கு ஏதோ மனசோர்வுன்னு அர்த்தம். என்னத்த வாழ்க்கை, செத்துட்டா கொள்ளலான்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஏதோ மனசோர்வில் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த சோர்வின் ஆவி கடைசியில் அங்கதான் கொண்டு போய் நிறுத்துது. இன்னைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் தற்கொலை பண்றாங்க. கேரளா தான் முதலிடத்தில் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் வந்துட்டு டெய்லி 100கணக்கில் சூசைட் நடக்குது. ஏன்? அவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல. அவங்க சூழ்நிலைகளால் இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல. அவங்களுக்குள்ள நடந்தது என்ன? அவங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டது. இனி எனக்கு நல்லது நடக்க வாய்ப்பில்லைன்னு நினைச்சாங்க. இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஏதோ ஒன்று பார்த்து பயந்தாங்க. ஏதோ ஒரு ஆபத்து வரப்போறதுன்னு பயந்தாங்க. இல்லைன்னா இனி நான் என்ன செய்ய போறனோ என்று சொல்லி பயந்தாங்க. நாளைக்கு என்ன நடக்க போதோ பயந்தாங்க. உலகத்தின் ஏதோ ஒரு கவலை அவங்களை நிரப்பி சோர்வடைய வச்சது. ஏதோ ஒரு காரியம் பயமுறுத்தி அவங்கள சோர்வடைய வச்சது. இல்லைன்னா ஏதோ ஒரு பிரிவு, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, ஐயோ என்னை ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாரு, நான் தனியாளாயிட்டேன், இன்னைக்கு என்னை நேசிக்க யாரும் இல்லை அப்படிங்கிற தனிமை உணர்வு தற்கொலைக்கு நேராக நடத்துது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் சோர்வு. அடிப்படை காரணம் சோர்வு.
ஒரு மனிதனுக்குள்ளிருந்து அடிக்கடி எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லைன்னு வார்த்தை வருதுன்னா அந்த ஆள் சோர்ந்து போயிருக்கிறார்னு அர்த்தம். ஐயோ நான் என்ன செய்ய போறேனோ, எப்படி நடக்க போதோ, எப்படி இது காரியம் நடக்க போதோ, ஒரு ஆள் புலம்பிட்டு இருக்கிறாருன்னா அந்த ஆள் சோர்ந்து போயிருக்கிறார்னு அர்த்தம். சோர்ந்து போயிருக்கிறார்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு பயந்து பயந்து ஐயோ என்ன போதோ என்ன போதோ என்ன போதோ அவர் சோர்ந்து போயிருக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க நல்ல உற்சாகமா இருக்கிற நேரத்திலையும் சோர்ந்து போயிருக்கிற நேரத்திலையும் உங்களுடைய சுபாவத்தை பாருங்க. நல்ல ஆவியில உற்சாகமா இருக்கிற நேரத்தில் உங்க மனம் சொல்லும் எப்படினாலும் இதை கர்த்தர் செய்வார். நீங்க சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் உங்க மனம் சொல்லும் நடக்குதோ நடக்கலையோ. பெரிய காரியங்களை உற்சாகமா இருக்கிற நேரத்தில் மலை பெயர்ந்து போன்னு சொன்னாலும் கூட நம்புவீங்க, நடக்க மலை பெயர்ந்து போவணும். சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன கல்லு நீங்கி போவன்னு கூட நம்ப முடியாது. சோர்வு விசுவாசத்தை கெடுக்கும், சோர்வு ஆராதனையை கெடுக்கும், சோர்வு ஜபத்தை கெடுக்கும், சோர்வு எல்லாத்தையுமே கெடுத்து போடுங்க. நம்ம வாழ்க்கையில வரக்கூடாத ஒன்று சோர்வு. குறிப்பா ஜபிக்கிறவங்களுக்கு வரக்கூடாது, தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, தேவ ஜனத்துக்கு வரக்கூடாது. ஒரு சபையில ஜபிக்கிற அபிஷேகம் பெற்ற கர்த்தருக்குன்னு வைராக்கியமா நின்று ஆத்துமாதாயம் பண்ணணும் நிற்கிற சிலர் இருப்பாங்க. ஆதி சபையில எல்லாருக்குள்ளேயும் ஒரு அக்கினி இருந்தது, ஆதி சபையில எல்லாருக்குள்ள ஒரு பிணைப்பு இருந்தது, ஆதி சபையில எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒருமனை இருந்தது, ஆதி சபையில எல்லாருக்குள்ளேயும் ஒரு நெருப்பு பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. அது என்னன்னா நாம் பெற்ற இந்த மகிமையை எல்லாரும் பெறணும், நாம் பெற்ற இந்த கிருபையை எல்லாரும் பெறணும், நாம் பார்த்த இந்த இயேசுவை எல்லாரும் பார்க்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த நெருப்பு எரியுது பார்க்கலாம். உண்மையா கையை வசதி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நாம் பெற்ற இந்த அபிஷேகம் எல்லாரும் பெறணும், நாம் பெற்ற இந்த கிருபை எல்லாரும் பெறணும், நாம் பார்த்த இந்த இயேசுவை எல்லாரும் பார்க்கணும், நாம் பெற்ற இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் வேணும். இந்த துடிப்பு எத்தனை மனுஷனுக்குள்ள இருக்குதோ அவன் உற்சாகமா இருக்கிறான், அவன் ஆவியில உற்சாகமா இருக்கிறான். அது இன்னைக்கு ஒரு 10% 5%. ஆதி சபையில 100% அப்படிதான். நீங்க அப்படி இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பாக்கி 90 95 எப்படி இருக்குது தெரியுமா? யாரு வந்தா எனக்கு என்ன, யாரு ரட்சிக்கப்பட்டா எனக்கு என்ன, யுத்தம் நடந்தா என்ன நடக்காட்டி என்ன, எனக்கே காலு வலி தீரல்ல, எனக்கே தலைவலி தீரல்ல. இது சோர்வின் ஆவி. இது இப்படி பெரும்பாலும் இப்படிதான். எந்த சபை அதிக உற்சாகமா இருக்குதோ அந்த சபை பெருகி கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உற்சாகம் உள்ளவர்கள் சபையில் இருந்தா அந்த சபை ஜபத்தில் அக்கினியாயிருக்கும். உற்சாகம் உள்ளவர்கள் சபையில் இருந்தா அந்த சபை ஆராதனை அக்கினியாயிருக்கும். அந்த ஆராதனையில கர்த்தர் உலாவுறத பார்க்க முடியும், அந்த ஜபத்தில் அக்கினி வந்து இறங்குறத பார்க்க முடியும். உற்சாகம் உள்ளவர்கள் சபையில இருந்தா ஆத்துமாக்கள் சபைக்கு வந்து கொண்டே இருக்கும். சபையில் இருக்கிறவர்களுக்கு உற்சாகம் இல்லைன்னா, ஆவியில் அனல் இல்லைன்னா ஆத்தும பாரம் இருக்காது, ஆத்துமாக்களை குறித்த கவனம் இருக்காது. அவங்களுக்கு 1000 கவலையில சோர்ந்து போய் எனக்கு நடக்குமோ நடக்காதோ, வருமோ வராதோ, நான் இன்னைக்கோ நாளைக்கோன்னு ஊசலாடிட்டு இருக்கிறவன் யாருக்கு போய் இயேசுவை சொல்ல மனசு வரும்? வருமா சிஸ்டர்? வராது. நமக்கு நம்ம காரியத்தை பார்ப்போமா, நம்ம பிள்ளை காரியத்தை பார்ப்போமா, வீட்டில் உள்ளதை பார்ப்போமா, நோயை பார்ப்போமா, பேயை பார்ப்போமா? நம்மளே அதுக்கு பின்னாடி சுத்தி பயந்து கவலைப்பட்டு குழம்பி நாமளே பல நேரத்தில் போதுங்க தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லிட்டு இருக்க நாம யாருக்கு போய் இயேசுவை சொல்லுறதுக்கு? நடக்குமா? நடக்காது. நீங்களே வேணா பாருங்க. ஆவியில அனலா உற்சாகமா நீங்க இருந்தா ஆத்மாவை கூட்டிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு தோணும். கூட்டிட்டு வாரியளோ இல்லையோ 4 பேர்கிட்ட சொல்லதுக்கு அது ஒரு மனம் உண்டாகும். நீங்களை சோர்ந்து போயிருக்க நேரத்துல ஒரு ஆள்கிட்ட போய் இயேசுவை சொல்றதுக்கு மனம் வராது.
உற்சாகம் உள்ளவன் பாக்கியவான். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் வரும் பொழுது தீவட்டி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் வரும் பொழுது அறை கட்டப்பட்டிருக்கணும், விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும். அவர் வரும் பொழுது ஆவியில் அனலா இருக்கணும். இது அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெது வெதுப்பா. ஆலயத்தில் வரும்ப கொஞ்ச நேரம் பாட்டு பாடும்ப ஒரு உற்சாகம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும்ப ஒரு உற்சாகம். வெளியே கேட்டை தாண்டி போன உடனே எல்லாம் போச்சு. சிலர் ஞாயிற்றுக்கிழமை உள்ள அக்கினி திங்கள் செவ்வாய் வரைக்கும் வரும். அப்புறம் புதன் வியாழன் வெள்ளி ஆனா படுத்த படுக்கதான், ஜெபமே இல்லை. சிலர் பிரசங்கத்தை கேட்டு 4 நாள் என்ன ஜெபம் பாடி, பக்கத்து வீட்டுல எல்லாம் சண்டை வரும். சத்தத்தை குறைச்சி ஜெபம் பண்ணு, சத்தத்தை குறைச்சி பக்கத்து வீட்டில் அடி. 4 நாள் கழிச்ச பிறகு அவங்க பார்ப்பாங்க, இவங்க சத்தமே கேட்கலையான்னு. ஆள் எழும்பவே இல்லையா, எழும்பவே இல்லை. எலியா இப்ப எங்க என்ன செய்துட்டு இருக்காரு? சூரிய செடிகள் இருந்து உபாச ஜெபமா என்ன செய்துட்டு இருக்காரு? நல்ல உறக்கம். ஆமா, நமக்கு வேன் இல்லாம உறக்கம் வராது. அவர் வனாந்தரத்துல நல்ல உறக்கமாக்க. பசி ஒரு பக்கம், சாப்பிடவும் மனம் இல்லை. சிலருக்கெல்லாம் சாப்பிட்டனான்னே தெரியாது. மத்தியானம் சாப்பிட்டானு சாயங்காலம் இருந்து யோசிச்சுட்டு இருப்பான், சாப்பிட்டானா. ஏன்னா மனசுல சோர்வு. எலியா அப்படியே படுத்து கிடக்காரு. சரி, இவன் நல்லா இருந்த வரைக்கும் நல்லா இருந்தான், நல்ல ஊழியம் பண்ணனான். ஆமா, இனி போதும், இவனை எடுத்துக்கிடுவான்னு ஆண்டவர் சொன்னாரு. அவர் சொன்ன, இல்லப்பா இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் உண்டு. நீ சோர்ந்து போனவன ஒன்ன மாதிரி ஒரு 100 எலியாவை என்னால உண்டாக்க முடியும், ஆனா நான் அதை உருவாக்க மாட்டேன். ஒன்னதான் எழுப்புவேன், எனக்கு நீதான் வேணும். எலியாவை எழும்பு. சோர்ந்து போய் கிடக்கிறவனை எழுப்புகிற ஆண்டவர். நீங்க சோர்ந்து போய் பல நாளானாலும், சில வருடமே ஆயிருந்தாலும், தெய்வம் மறுபடியும் எழுப்புகிறவர், பலனை கொடுத்து எழுப்புகிறவர். உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை செய்து முடிப்பார். உங்க ஊர்ல, கிராமத்தில், உங்க குடும்பத்தில், சபையில் உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்வார். நீங்க சோர்ந்து போய் 2 வருஷம் ஆச்சே, என் நெருப்பு அணைஞ்சு போய் 2 வருஷம் ஆச்சே, ஆண்டவருக்கு அது ஒண்ணு விஷயம் இல்லை. ஆண்டவர் மறுபடியும் வனாந்தரத்தில் தூதனை அனுப்பி எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுத்து எழுப்பி விட்டா. அவன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் உறங்குகிறான். இவனை எழுப்பதுக்கு பதிலா வேற 100 எலியாவை எழுப்பலான்னு ஆண்டவர் அப்படி திரும்பி போவலங்க. வசனம் சொல்லுது, மறுபடியும் உறங்கி கிடக்கிறவனை வந்து எழுப்பி சொல்லுகிறான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அவனுக்குள்ள ஒரு பலன் வந்தது பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த போஜனத்தின் பலத்தினால் எழும்பி ஓட ஆரம்பிக்கிறான். சோர்ந்து போகிறவனுக்குள்ள ஒரு அசாதாரணமான பலத்தை கொடுத்து மறுபடியும் ஓட வைக்கிறவர் ஆண்டவர். கைகளை தட்டி இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஓட வேண்டிய அநேகர், நான் சொல்லுகிறேன், ஓட வேண்டிய அநேகர் சோர்ந்து படுத்து கிடக்குறீங்க. ஓட வேண்டிய அநேகர் சோர்ந்து படுத்து கிடக்குறீங்க. எலியாவின் தேவன் இன்னைக்கு இறங்கி அவர் தம்முடைய வார்த்தையில பலப்படுத்தி உங்களை எழுப்பி ஓட வைப்பார், எழுப்பி ஓட வைப்பார். இந்த ஆண்டவருக்கு உங்களை மாதிரி 100 பேரை எழுப்ப முடியும், ஆனா அவர் அதை செய்யல. அவர் அதை செய்யல, உங்களை எழுப்புகிறாருங்க. சோர்ந்து படுத்து கிடக்கிறவனை எழுப்பி அவர் ஓட வைப்பார். ஏதன் சொல்லுது, எலியா சூறை செடியில படுத்து கிடந்த போதும் கர்த்தாவேன்னு சொன்னானே, அதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஊழியமே இருந்தது. அதுக்கு பிறகுதான் எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகுதான் யெகோவை அபிஷேகம் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகுதான் அவருடைய ஊழியத்தின் முக்கியமான பகுதி நடக்குது. அப்ப நல்லா கவனிங்க. உங்களை குறித்த ஒரு தேவ திட்டம் இருக்கும்பா, உங்களை குறித்த ஒரு தேவ சித்தம் இருக்கும்ப, உங்களை குறித்த ஒரு பெரிய காரியம் மறைவாயிருக்கும்ப, நீங்கள் அதை செய்து விடவே கூடாது என்று சொல்லி பல்வேறு விதமான காரியங்களை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி அவன் உங்களை சோர்வடைய பண்ணி இருக்கலாம். இன்னைக்கு அத்தனை உடைச்சி எறிஞ்சிட்டு என் அப்பாவுக்கு நான் வேணும்னு நீங்க தீயா எழுந்து வரணும். ஆமா, அவன் ஏன் என்ன சோர்வடைய பண்ணுகிறான், என்ன சோர்வடைய பண்ணுகிறான்? ஏன்னா என்ன குறித்த ஒரு திட்டம் இருக்குது. எலியாவுக்கு சோர்வு வந்து சாகவும் என்ன வந்தாச்சு, செத்தரலாம். அவனை குறிச்சுதான் ஒரு தேவ திட்டம் உண்டு.
அவனை குறித்து ஒரு தேவ திட்டம் உண்டு, அவனை குறித்து ஒரு தேவ சுத்தம் உண்டு. அவன் எழும்பி ஓட வேண்டியது உண்டு. எலியாவின் சோர்வுக்கு காரணம் என்ன? ஒன்று பயம். அடுத்து என்ன நடக்க போகிறதோ, யேசபேல் என்ன செய்ய போகிறாளோ. இப்ப எனக்கு கூட நிக்க ஆள் இல்லை, நாம் தனியா நிக்க. அடுத்த என்ன செய்ய போகிறாங்களோ, பயம். பயம் சோர்வடைய பண்ணது. ஒன்றை தெரிஞ்சுக்கிடுங்க, ஒன்றை தெரிந்துக்கிடுங்க, இந்த தேவன் இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவா. எதை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவா. இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவா. இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவா. நாம ஒரு நாள் எங்க இருந்தோம் தெரியுமா? சிங்காசனத்துல இல்ல. ஒரு நாள் எங்க இருந்தோம் தெரியுமா? படுகுழியில, சாக்கடையில, படுகுழியில, அழுக்குல, சாக்கடையில முங்கி கழுத்து வரைக்கும் முங்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சாக்கடையில முங்கி சாக வேண்டிய தருணத்தில் ஒருவர் நம்மை தேடி வந்தார். அவர் வெண் அங்கி தரித்தவராக இருந்தார். அவருடைய கால்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெங்கல பாதம், அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை. ஆனா நம்ம அவரை பார்க்கல, நம்ம கழுத்து வர முங்கி போயாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சாக்கடை நம்மளை முக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சேற்றில மூழ்கி சாக வேண்டிய நேரத்தில் அந்த கை நம்மளை பிடிச்சது. வேதம் சொல்லுது, அந்த கை அக்னிமயமான கை. அந்த கை நம்மளை பிடிச்சு தூக்கி எடுத்தது. அவர் தூக்கி எடுக்கும் நான் என் கை எப்படி இருந்து தெரியுமா? சாக்கடை படிஞ்சு கிடந்தது. அவர் தூக்கி எடுக்கும் நான் எப்படி இருந்து தெரியுமா? அழுக்கு படிஞ்சவனா இருந்தேன். என்ன தூக்கி எடுத்து கட்டி பிடிச்சு முத்தம் தந்து எனக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை தந்து என்ன ஒரு புதிய மனுஷனாய் மாற்றி எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்து இந்த உலகத்தில் எனக்கு ஒரு திட்டத்தை தந்து என்னை அனுப்பிவிட்டா. படுகுழியில சாவ கிடந்தப்ப என்ன தூக்கி எடுப்பாருன்னா, இப்ப என்ன தூக்கி எடுக்க மாட்டாரா? இப்ப தூக்கி எடுக்க மாட்டாரா? பிரதர், இதுவரை நடத்தினவர் இனியா கைவிட போகிறா. இதுவரை தாங்கினவர் இனியா தூக்கி எறிய போகிறா. அவர் நம்மளை தூக்கி எறியணும்னு அன்னைக்கே எறிஞ்சிருக்கணும். அவர் நம்மளை கைவிடணும்னு அன்னைக்கே கைவிட்டு இருக்கணும். அன்னைக்கு போராடிட்டு இருந்தோமே, மரணத்தோடு போராடிட்டு இருந்தோமே, உலகத்தோடு போராடிட்டு இருந்தோமே, பாவத்தோடு போராடிட்டு இருந்தோமே, அன்னைக்கே சாவட்டுன்னு விட்டு ஏன் விடல? உலகமே இவன் போனா போட்டு, பெத்தவங்களை இவன் செத்தா சாவட்டு, உலகமே இவன் அருவருப்பானவன், உலகமே இவன் வேண்டானவன், உலகமே இவன் வேண்டானவன், போனா போட்டு, சொந்த கணவனை வேண்டாம், செத்தா சாகட்டுன்னு விட்ட நிலையில ஒருத்தர் இறங்கி வந்து நீ எனக்கு வேணும்னு தூக்கி எடுத்து நமக்கு ஒரு வாழ்க்கை தந்தார் அல்லவா? அவர் இனியா கைவிட போகிறார்? கைவிட மாட்டார். எதை கண்டும் பயம் நமக்கு அவசியம் இல்லை. எதை கண்டும் பயம் நமக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கி போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா இதை பார்த்து நமக்கு ஒரு பயம். இது நம்மளை கொன்னுருமோ? இது நம்ம அழிச்சிருமோ? சிங்கம் வந்தது, என்ன கொல்ல முடியல. கரடி வந்தது, என்ன கொல்ல முடியல. இந்த கோலியாத்தினாலும் என்னை கொல்ல முடியாது. என் வாழ்க்கையில யோர்தானை தாண்டி வந்தேன், எரிகோவை தாண்டி வந்தேன், அவன் செங்கடலை தாண்டி வந்தேன், இதையும் தாண்டி வருவேன். தைரியம் வேணும். எந்த நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க. பிசாசு நம்மளை பார்த்து சொல்லியது, இது ஒன்ன மூழ்கி அடிச்சிடும், இது ஒன்ன அழிச்சிடும், இது ஒன்ன கொன்னிடும். இதுக்கு அப்பம் வந்த போது நம்ம சாகல்ல. இதுக்கு மேலானது வந்த போதும், தலைக்கு மேல தண்ணி வந்த போதும், ஒரு கரம் நம்மளை தூக்கி எடுத்து மேலே கொண்டு வந்ததே. இவன் சாக வேண்டியவன் என்று ஒரு மனிதனை தூக்கி நடுக்கடலில் எறிந்த போது மீன் அவனை விழுங்கி கரையில கொண்டு வந்து காக்கமன்னா, என்னையும் காப்பாற்ற தெய்வம் ஒரு வழியை வச்சிருப்பா. என்னையும் காப்பாற்ற தெய்வம் ஒரு வழியை வச்சிருப்பா. அதான் தெய்வ பிள்ளைகளின் நம்பிக்கையா இருக்கணும். ஏதோ சூழ்நிலைகள் மாறுது. ஒன்ன தெரிஞ்சிடுங்க, தெய்வம் மாறல்ல, அவர் அன்பு மாறல்ல, அவர் வல்லமை மாறல்ல, அவர் கிருபை மாறல்ல, என் மேல வச்சு அவர் நேசம் மாறவே இல்லை.
உன்னத பாட்டில படிக்கிறோம், என் பிரியமே, என் ரூபவதியே, நான் தூரமா போயிட்டேன், நான் விலகி போயிட்டேன். நேசரை பார்க்க இப்ப நான் வரல, நேசரை சந்திக்க நான் வரல. அவர் இவன் என்ன விட்டு போயிட்டான், போனா போட்டு வேற ஆளை எடுப்போன்னு இல்ல. அவர் ஒரு உரமாய் உட்கார்ந்து, என் பிரியமே, என் ரூபவதியே, எங்க எங்க உன் சத்தத்தை இப்ப கேட்க முடியலையே, உன் சத்தத்தை இப்ப கேட்க முடியலையே. நீனும் நானும் தோட்டத்தில் உலாவுகிற நேரம் அல்லவா இது. எங்கே போனா எங்கே போனா? உன் இள வயது நாட்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். யாரு சொல்லுது? தெய்வம். என்னை தூக்கி எறிகிறவர் அல்ல, என்னை வேண்டாம் என்று தள்ளி விடுகிறவர் அல்ல. என்னை ஒரு நாள் என் மேல் கண் வைத்து விட்டார் என்றால், ஒரு நாள் அவர் என்னை தொட்டு விட்டார் என்றால், என் வாழ்க்கை முடியும் வரை, என் மரணம் வரைக்கும் அவருடைய கண் என் மேல் இருந்து கொண்டே இருக்கும். நம்புகிறவர்கள் நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களே, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. அவர் கைவிடுகிறவர் அல்ல. பயம் சோறு உண்டாக்குது. எலியா பயந்து சோறு போகிறான். கவலை வருது, என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன். அவனுடைய இருதயத்தில் இருந்த பெரிய பார், ஐயோ நான் ஒத்தைக்கல்ல இருக்கேன், நான் தனியா இல்ல இருக்கேன், நான் தனியா இல்ல இருக்கேன். நிறைய நேரங்கள்ல பிசாசு நம்மளை பார்த்து சொல்லுது, உனக்கு யாருமே இல்லை தெரியுமா. உடனே நம்மள ஆமா, எல்லாரும் இப்ப என்ன பகைச்சிட்டாங்க, எல்லாரும் இப்ப என்ன வெறுத்துட்டாங்க பாஸ்டர், இப்ப எனக்கு யாருமே இல்லை, அனாதைய போல நிக்க, அனாதைய போல நிக்க. அதுல சாட்சி வேற. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடனே எல்லோரும் என்னை வெறுத்து விட்டார்கள். இப்பொழுது தனியா நிற்கிறேன். தனியா நிக்கல்ல, வலது பக்கத்தில் ஒருவர் நிற்கிறார். அவர் நிழலை போல இருக்கிறார். அவர் நிழலை போல இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில வந்து மக்கள் போவார்கள், சொந்தங்கள் வரும் போகும், சொத்து வரும் போகும். ஒரே ஒருவர் வந்ததுதான், போகவே மாட்டார். அவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு மட்டும் உங்கள் இருதயத்தில் இடத்தை கொடுத்துட்டீங்கன்னா, கதவை திறந்து கொடுத்துட்டீங்கன்னா, உள்ள வந்தவர் வந்ததுதான். இன்னைக்கு நம்ம உறவுகளை பெருசா பார்க்கிறோம். அவங்களுக்கு அவங்க இருக்காங்க, இவங்களுக்கு சித்தி இருக்கு, மாமி இருக்கு, மைனி இருக்கு, அத்தை இருக்கு, நத்தை இருக்கு. எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு வீட்டில் ஜோம் பண்ண போனேன். ஒரு அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் எனக்கு யாருமே இல்லை, இந்த நாய்க்குட்டி மட்டும்தான் இருக்கு. யாருமே இல்லை, நாய்க்குட்டி மட்டும்தான் இருக்கு. நான் சொன்னேன், உங்களுக்கு இயேசு இருக்கிறார். உலகம் எப்ப நம்மளை வெறுக்குதோ அப்பொழுது அவர் நம்மளை நேசிக்கிறார். மனிதர்கள் எல்லாரும் எப்ப நம்மளை விட்டு விலகி போறாங்களோ அப்போ அவர் நம்ம கிட்ட வருகிறார், நம்மளை நெருங்கி வருகிறார். இந்த உலகத்தில் என்கிட்ட பேச மனிதர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவருக்கு நல்ல வசதியாய் போகிறது. இந்த உலகத்தில் நாம் பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லாத போது அவருக்கு ரொம்ப பிரியமாய் போகிறது. ஏதேன் தோட்டத்தில் 2 பேர் ஆண்டவர் வச்சிருந்தார். அவருக்கு ஒரு 50 பேரை வச்சிருக்க முடியுமா? முடியாதா? 500 பேரை ஒரே நேரத்தில் வைக்க முடியாதா? வெறும் 2 பேரை வச்சு அவங்க கூட பேசி பழகிட்டு இருக்கிறோம். என் ஆண்டவர் உங்களோடு பேசி பழக விரும்புகிறோம். சில நேரங்களில் எல்லாரும் உங்களை விட்டு விலகி போறாங்கன்னா அது ஒரு பெரிய அடையாளம். பெரிய அடையாளம் எதுக்கு தெரியுமா? நீங்கள் தனித்து ஜெபத்தில் இருக்க வேண்டிய ஒரு நாள் வந்திருக்கும் அடையாளம். உங்களை ரொம்ப நேசிச்சவங்க கூட இருந்தவங்க ஒன்னொன்னா போகுது, ஒன்னொன்னா பிரிஞ்சு போகுது. நல்லா சந்தோஷப்படுங்க, ஆண்டவர் ஏதோ பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறா. லோத்து என்னைக்கு ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனானோ அன்னைக்கு அவனுடைய ஆசீர்வாதம் பல மடங்காய் பெருகியது. யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் தூக்கி எறிஞ்சு, இனி எவன் எனக்கு வேண்டாம், இனி இந்த குடும்பத்தில் எவன் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சாங்களோ அன்னைக்கு தான் தரிசனம் நிறைவேற ஆரம்பித்தது. எந்த தாவீதை குடும்பம் வேண்டா வெறுப்பாய் ஒதுக்கி வனாந்தரத்தில் தூக்கி போட்டதோ அந்த தாவீதை தான் தேவன் தனக்குன்னு தெரிந்து கொண்டான். தெய்வம் உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், அற்பமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், தூக்கி வீசப்படுகிறவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். எனக்கு யாருமே இல்லை என்பது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா என் நேசர் என் கிட்ட இருக்கிறார், என் ஆண்டவர் என் கிட்ட இருக்கிறார், என் தெய்வம் என்னை நெருங்கி இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நான் இருந்துட்டு இருக்கிறேன், அவருடைய மகிமையில இருந்துட்டு இருக்கிறேன், எப்பொழுதும் அவருடைய மடியில படுத்து கிடக்கிறேன், அவருடைய
மார்பில சாய்ந்து கிடக்கிறேன். எப்பொழுது அவர் சத்தம் காதுல கேட்டுட்டு இருக்கும். எனக்கு பேச வேற யாரும் இல்லை, அவரை விட்டா, அவருக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்லை. நானும் இயேசுவும் இதை போல ஒரு பாக்கியம் உலகத்துல கிடையாது. இன்னைக்கு 100 பேர் உங்களை சுத்தி இருக்காங்கன்னா உங்களுக்கு 100 விதமான பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் சொல்லி புரியுதா? 100 பேரு கூட இருக்காங்கன்னா 100 விதத்துல பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். தாவீது வனாந்தரத்துல ஒத்தக்கு இருந்தப்ப அவன் மகிமையில இருந்தா. எப்போ 400 பேர் வந்து சேர்ந்தாங்களோ அன்னையில இருந்து பிடிச்சது அவனுக்கு குழப்பம். தனிமையா இருக்க நல்லது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருங்கள். ஐயோ எனக்கு யாரும் இல்லை, யார் வேணும் நமக்கு சொல்லுங்க? யாரு தேவை? யார் நம்மளை காப்பாற்ற போறது? யார் நம்மளை தூக்கி எடுக்க போறது? யார் நமக்கு உதவி செய்ய போறது? அத்தனை பேரும் முடியாதுன்னு போகும்ப ஒரே ஒரு கரம் நம்மை தாங்கும், ஒரே ஒரு கரம் நம்மை பிடிக்கும். அந்த நல்ல கரத்தை விடவே விடாதீங்க. எப்பவும் பிடிச்சு வைங்க, எப்பவும் பிடிச்சு வைங்க. எலியா சோர்ந்து ஐயோ யாரும் இல்லை. ஆண்டவர் சொல்ல, எலியா இங்க வா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ தனியால் ஒன்றும் இல்லை, உனக்கு தெரியாம 7000 பேரை நான் வச்சிட்டு. அநேக நேரங்களில் பிசாசு இப்படிதான் சொல்லி ஏமாத்துவான். உனக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை. அவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்தின் சொந்தங்கள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமா நம்மளை விட்டு போகும். இன்னைக்கு இருக்கவன் நாளைக்கு இருப்பான்னு தெரியாது. நாளைக்கு இனி வரப்போறவன் எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒருவர் நம்மோடு கடைசி வரைக்கும் இருப்பார், காலமெல்லாம் இருப்பார், கைவிடவே மாட்டார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை உறுதியா பிடிங்க. அப்ப பயம், உலக பிரகாரமான கவலை, ஐயோ நான் என்ன செய்ய போறேன், இதை எப்படி செய்ய போறேன், இன்னும் ஒன்று யோசிச்சு பாருங்க, ஒன்று யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னா, உன் தலையில் உள்ள முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கேன், அதுல ஒன்று தரையில விழுந்த ஒன்றை எடுத்து திரும்பி உன் தலையில வைக்க முடியுமாப்பா? திரும்பி வைக்க முடியுமா? பேதுரு அப்படியே முழிச்சு பார்க்க, இல்லை முடியாது ஆண்டவரே, முடியாதில்ல. அப்போ இந்த முடிய கூட தலையில் எடுத்து வைக்க முடியாத நீ இந்த பெரிய காரியத்தை நினைச்சு எனக்கு கவலைப்படுக? நான் பார்த்துக்கிடு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடேன்ப்பா, நான் பார்த்துக்கிடுவேன். நீ ஜெபம் பண்ணதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அது எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். ஜெபம் பண்ண உடனே தாரேன், ஜெபம் பண்ண உடனே தாரேன். எனக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும், எல்லாம் தெரியும். இந்த வயசுல, இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளைக்கு என்ன வேணும்னு தெரியும். முன்னாடியே பார்த்து 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 எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஏற்ற வேலை வரும் பொழுது பிள்ளை கேட்குது, சில நேரங்களில் கேட்காமலே கொடுக்காங்க. பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்ப நம்ம அப்பா நம்மளை அப்படி கைவிடுவாரா? ஏதும் சொல்லுது, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கத்தரி தேடுகிறவர்களுக்கு இல்லை, குறைவே இல்லை. பிசாசு சொல்லக்கூடிய இன்னொரு பொய் என்ன தெரியுமா? நீ இவ்வளவு நாள் ஜெபம் பண்ண இல்லை, இவ்வளவு நாள் ஜெபம் பண்ண இல்லை, உனக்கு என்ன நடக்கவே செய்யாது. நீ இவ்வளவு நாள் ஆலயத்து 2 வருஷம் ஆச்சு இல்லை, 4 வருஷம் ஆச்சு இல்லை, உனக்கு என்ன நடந்ததுன்னு அங்க போயிட்டு இருக்க, போவாத, நிறுத்து. ஆனா வேதம் சொல்லுது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகளுடைய விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். எனக்கு சீக்கிரத்தில் அற்புதம் உண்டு, எனக்கு சீக்கிரத்தில் அதிசயம் உண்டு. தொடர்ந்து ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு மனதில் ஒரு சோர்வு வந்து இனி ஜெபிக்காண்டான்னு தோணுதுன்னா நீங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிடுங்க, சீக்கிரத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. நிறைய பேர் இந்த இடத்துல டைவர்ட் ஆனது, இன்னும் 4 நாளில் நடக்க போற நேரத்தில் மனதில் சோர்வு வந்து சில வார்த்தைகளை பேசிடுவாங்க. இனி நான் ஜெபிக்கவே மாட்டேன், இனி நான் ஆலயத்துக்கு வரவே மாட்டேன், இனி இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டவே வேண்டாம். முடிஞ்சு கதை, முடிஞ்சு. இத்தனை வருஷமா இருந்த கண்ணீர் வடிச்சு, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. நல்லா தெரிஞ்சுடுங்க, ரொம்ப நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனா என் தெய்வம் நிச்சயமா ஜீவ விருட்சம் போன்ற நன்மையை தந்தே தீருவா.
எப்போ ஒரு ஜெபிக்கிற பிள்ளைக்குள்ள சோர்வு வருதோ நீங்க அலர்ட் ஆகணும். அற்புதம் நடக்க போகுது, எனக்கு அற்புதம் நடக்க போகுது. எந்த காரியத்தில் எனக்கு ஒரு சோர்வு, இனி இதுக்காண்டி ஜெபம் பண்ணாண்டா, இனி இந்த காரியத்துக்காண்டி ஜெபம் பண்ணாண்டா, இனி இந்த காரியத்துக்காண்டி ஜெபிக்கதை நிறுத்துவோம். அப்படி உங்க மனசுல தோணுதோ உடனே பேப்பர்ல எழுதுங்க, இல்லைன்னா டைரியில் எழுதுங்க. இந்த காரியத்துக்காய் 3 நாள் நான் உபவாசம் இருக்க வேண்டும், இந்த காரியத்துக்காய் விடாம 3 நாள் ஜெபம் பண்ணணும், இல்ல 30 நாள் போடுங்க. ஏன்னா அந்த காரியத்தில் அற்புதம் ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். அந்த காரியத்தில் அங்க பரலோகம் சாங்ஷன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அந்த காரியத்தில் உங்க ஃபார்ம்ல கையெழுத்து போட்டாச்சுன்னு அர்த்தம். அற்புதம் நடக்க போகுது. அவன் எப்படியாவது தடுத்து நிறுத்ததுக்கு பிசாசு கொண்டு வர கடைசி ஆயுதம் சோர்வு. சோர்வு உடனே தீர்மானம் எடுக்காது, இனி இதுக்காண்டி ஜெபம் பண்ணாண்டாம், கர்த்தர் தரமாட்டார். சிலர்லாம் தீர்க்க தரிசனமாவே இனி இதுக்காண்டி ஜெபிக்கதை நிறுத்துங்க பிரதர், இனி இதுக்காண்டி ஜெபிக்கதை நிறுத்துங்க சிஸ்டர், முதல்ல அவங்க கூட பேசாத நிறுத்துங்க பிரதர், அந்த மாதிரி ஆளு கூட பேசாத நிறுத்துங்க சிஸ்டர். அது பொய்யான தீர்க்க தரிசனம். என்கிட்ட ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னார், இந்த காரியத்துக்காண்டி நீங்க ஜெபிக்கதை இனி நிறுத்திடுங்க, இனி அற்புதம் நடக்காது. நான் சொல்லிவிட்டேன், அந்த ஆளு கூட பேசாத முதல்ல நிறுத்திடுங்க. எப்ப பிசாசு நம்மள்கிட்ட இனி இந்த காரியத்துக்காண்டி ஜெபிக்காத, இதுல அற்புதம் நடக்காதுன்னு சொல்லியானோ அப்ப பரலோகத்துல சம்பவம் சாங்ஷன் ஆயாச்சுன்னு அர்த்தம். நீங்க நிறுத்தினீங்க, வேற ஆளுக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். விடக்கூடாது. சோர்வு பிசாசு கொண்டு வருகிற தந்திரமான ஆயுதம். சோர்வு பிசாசு கொண்டு வருகிற மிக கொடுமையான ஒன்று, அசாதாரணமான ஒன்று அல்ல. நிறைய பேர் விழுந்து போனது காரணம் இதுதான், நிறைய பேர் இழந்து போனது காரணம் இதுதான், நிறைய பேர் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறது காரணம் இதுதான். நல்ல அதிகாலை இருட்டோடு எழும்பி ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் எழும்ப முடியாது, ஒரே சோர்வு வலி. 2 நாள் ரெஸ்ட் எடுப்போம், சரி பரவாயில்லை. 3ஆவது நாள் எழும்பணும் இல்ல, முடியாது, எழும்ப முடியாது. அதுக்கப்புறம் தெரியும், ஒன்னொன்னா வரிசையா ஒரே காய்ச்சலும் தலைவலியும் தலை குத்தும் காது குத்தும் மூக்கு குத்தும். அது ஒரு உச்சகட்டத்துக்கு போன பிறகு 7 நாள் கழிச்சு ஒரு உணர்வு, ஐயையோ நம்ம ஜபத்தை நிறுத்திட்டேன்னு. ஆமாம், அடுத்த காய்ச்சலோட எழும்பி இருந்தாக்கா ஜெபம் பண்ண விடிய காலம், நல்லா இருந்தப்ப ஜெபம் பண்ணல. இப்போ பயங்கர காய்ச்சல் 120 அடிக்கும்பா எழும்பி உட்கார்ந்து அதிகாலையில் ஜெபம் பண்ணம்பா சாயங்காலம் எல்லாம் ரிலீஸ் ஆகிவோம். கரங்களை உயர்த்து கத்திர சோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய சோர்வுகள் ஆபத்து. நெருக்கடியான நேரத்தில், சில முக்கியமான நேரத்தில் பிசாசு நம்மளை சோர்வடைய பண்ண. நல்லா இருப்பாங்க, நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க, நல்ல பலனாக இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் சனிக்கிழமான ஒரு மாதிரி ஒரு சோர்வு, நாளைக்கு ஆலயத்துக்கு போக வேண்டாம். எல்லாம் பிசாசுக தந்திரம், பிசாசுக தந்திரம். தேவ சமூகத்தில் நமக்கு வாரதுக்கு ஒரு சோர்வு வருதுன்னா, ஜெபிக்கிறதுக்கு ஒரு சோர்வு வருதுன்னா நம்ம ரொம்ப அலர்ட் ஆகணும். மிகப்பெரிய அபகடங்கள் அடுத்து நிற்குதுன்னு அர்த்தம். மிகப்பெரிய அபகடங்கள் அடுத்து வந்து நிற்குதுன்னு அர்த்தம். சிங்கம் பக்கத்தில் நிற்குதுன்னு அர்த்தம், அல்ல கரடி வீட்டுக்கு வழியில் நிற்குதுன்னு அர்த்தம். சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி இருக்கு, யாரோ என்னை பிடிச்சி பின்னாடி இழுத்த மாதிரி இருக்கு. பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். நியூ இந்தியா ஆராதனை கூடாரம், சுனாமி காலனி, கொட்டில்பாடு, குளச்சல் அருகில், கன்னியாகுமரி மாவட்டம். ஆவிக்குரிய ஆராதனைகள், வல்லமையான தேவ செய்தி, எங்களோடு ஆராதிக்க அன்பாய் அழைக்கிறோம். சந்தோஷமாய் மாறும் உங்கள் காவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம்